رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து சொற்பொழிவுகள் நபிகளாரை பற்றி பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வுகளுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்புதாரிகள், இந்த ஊர் மக்கள், மஹல்லாவாசிகள், இமாம்கள் மற்றும் பெண்கள், ஆண்கள், சிறார்கள், சிறுமிகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், என்னை போன்றோர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சலாமை கூறிக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைய நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானாரை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாக்கத்தில் கொண்டு வருவதற்கும் நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான் அல்லவா? அதனால் அதற்காக வேண்டி நான் நிறைய அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட மகுடம் சுன்னத்துகளின் வழியிலே சுவனத்தை தேடுவோம். சுன்னத்து என்றாலே சுவனம் தான். சுன்னத்து இல்லை என்று சொன்னால் சுவனம் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னத் என்பது இந்த உம்மத்தின் முகவரி. சுன்னத் இருக்கிறது அல்லவா, இந்த உம்மத்திற்கு மிக அவசியம். சுன்னத் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது, பிறந்த குழந்தை 7 நாட்களுக்கு பின்னால் சுன்னத் கல்யாணம் செய்கிறோம் அல்லவா, அது போன்ற நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நமக்கு சுன்னத் என்று ஞாபகம் வருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க அகராதிகளிலே போடப்படுகிறது சுன்னத் என்று சொன்னால் பாதை என்று அர்த்தம். பாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதையை தான் சுன்னத் என்று சொல்லப்படுகிறது. நாயகத்தின் பாட்டை, அவர்களின் வழி, அவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக இருந்தார்களோ, எப்படி அவர்கள் நடந்தார்களோ, எப்படி அவர்கள் செயலாக்கம் செய்தார்களோ, எப்படி எல்லாம் பேசினார்களோ, எப்படி எல்லாம் யோசித்தார்களோ, எப்படி எல்லாம் இந்த சமூகத்திற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தார்களோ, அனைத்துமே சுன்னத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரியத்தின் மார்க்கத்தின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட நபி அவர்களின் வாழ்க்கையில் செய்யப்பட்ட கட்டாயம் இல்லாததுதான் சுன்னத் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, சுன்னத் என்பது சொல்வது மட்டுமல்ல, சுன்னத்திற்கு பல வகைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்தின் சட்டங்கள் 2. சுன்னத்தே
சுன்னத்தை நேரமாக்கதா என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக செய்த சுன்னத்துகளுக்கு சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் செய்திருப்பார்கள், சில நேரம் செய்யாமல் இருப்பார்கள். இவைகளுக்கு கைர முஅக்கதா என்று சொல்லப்படும். சுருக்கமா விளக்குவதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னத்துகளை நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆக்கத்திற்காக வேண்டி, ஒரு நோக்கத்திற்காக வேண்டி தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பெருமானாருடைய சுன்னத்துக்கள் என்ன? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்களை பின்பற்றினால் சுவனம் கிடைக்குமா? சுவனத்திற்கு போகுவதற்கு காரணமாக இருப்பது சுன்னத்து மட்டும் தானா என்று பார்ப்பதற்கும் அலசுவதற்கும் அதை பற்றி ஆராய்வதற்குமாக வேண்டி நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சுன்னத்தை பின்பற்றாமல் இருந்தால் பாவம் இல்லை, ஆனால் அவனுக்கு கேள்வி கணக்கு இல்லை, ஆனால் அவன் சுன்னத்தை விட்டவன் என்பதாக சொல்லப்படும். ரசூலின் சுன்னத்தை விட்டதற்கு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நாம் ஃபரல் தொழுகிறோம், ஃபரல் தொழுவதற்கு பின்னால் சுன்னத்துகளை தொழுகிறோம் அல்லவா? ஃபரலுக்கு பின்னால் வரக்கூடிய சுன்னத்திற்கு மிக மரியாதை இருக்கிறது. ஃபரலில் வரக்கூடிய ஓட்டைகளை அடைப்பதற்கு அந்த சுன்னத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. சுன்னத்துக்கள் ஃபரலை கூட நிவர்த்தி பண்ணுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லும்போது சொல்வார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குழப்பமான காலத்திலே யாரோ ஒரு மனிதன் என்னுடைய சுன்னத்தை ஒன்றை மட்டும் அவன் செய்து விடுவானேயானால், கடைபிடித்து விட்டால் அவனுக்கு ஃபலஹு அஜர மினத் ஷஹீத் என்று சொன்னார்கள். 100 சுஹதாக்களின் நன்மைகள் கிடைக்கிறது என்பதாக சொன்னார்கள். சுஹதாக்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள், சுஹதாக்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள். குழப்பமான காலத்திலே ஒரு மனிதன் நாயகத்தினுடைய ஒரே ஒரு சுன்னத்தை அவன் எடுத்து நடந்தால் 100 சுஹதாக்களின் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவன் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரன் என்பதாக சொல்லப்படுகிறது. சுன்னத்தை செய்தால் சொர்க்கம் தவிர எதுவும் இல்லை கூலி. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்திலே இப்படி சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னதி ஃபக்கத் அஹ்யானி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னதி, யார் ஒரு மனிதன் என்னுடைய பாதையிலே நான் செய்த செயல்களை அல்லது நான் சொன்ன சொல்களை நான் செய்ய வேண்டும் என்று ஆமோதித்தவைகளை எவன் ஒருவன் ஹயாத்தாக்கினால் செய்தால் அவன் என்னை ஹயாத்தாக்கியது போல் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்கத் அஹ்யானி, யார் என்னை ஹயாத்தாக்குகிறானோ வமன் அஹ்யானி கான மாய ஃபில் ஜன்னah என்று சொன்னார்கள். அவன் ஜன்னத்திலே என்னோடு இருப்பான், சுவனத்தில் என்னோடு இருப்பான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சுன்னத்தை பின்பற்றினால் ரசூலை பின்பற்றியதற்கு நிகராகவே ஆகிவிடும். அது மட்டுமல்ல, என்னோடு நீங்கள் சுவனத்தில் இருக்கலாம் என்ற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தபரானியிலே பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னத்துக்களை பற்றி சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதை அதை நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூத்த தோழராக இருக்கக்கூடிய மனிதர்களிலே சிறந்தவர் அவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில், அவர்கள் செய்ததில் எதையாவது நான் விட்டுவிட்டால் நான் வாழ்க்கையிலேயே வழிதவறிவிட்டவனாக மாறி போவேன் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்வார்களாம். நான் ரசூலுடைய சுன்னத்தை விட்டால் நான் வழிதவறி விட்டுவிடுவோம் என்று பயமாக இருக்கிறது என்ற பயத்தோடு இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை அபூபக்கர் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானாரின் சுன்னத்தின் மீது எவ்வளவு
பாசம் இருந்தது. பெருமானார் செய்த உடனே செய்வார்கள் சஹாபாக்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி சொல்வார்கள். ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸே இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்துல போய் நின்று சொன்னாங்களாம், நீ சாதாரண ஒரு கல் தான், நீ ஒரு சாதாரண ஒரு கல் தான், உன்னால் எனக்கு நன்மையும் செய்ய முடியாது, உன்னால் எனக்கு தீமையும் செய்ய முடியாது, சாதாரண ஒரு கல் தான். ஆனால் உன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதால் நான் முத்தமிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டதால் நான் அதை உன்னை முத்தமிடுகிறேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் பெருமானார் குனிந்தால் நாங்கள் குனிவோம், பெருமானார் நின்றால் நாங்கள் நிற்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அடுத்து செயலில் எங்களுக்கு வரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்த்திருக்க முடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்கள் மிக முக்கியமான உஸ்மான் ரலியல்லாஹு நாயகத்தினுடைய கலீஃபாக்களிலே மிக முக்கியமானவர்கள், பெருமானாரின் மருமகனிலே மிக முக்கியமானவர்கள். அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்காக வேண்டி போயிருக்கின்ற நேரத்திலே அவர்களை அழைக்கப்பட்டது. அவர்களை அழைக்கப்பட்டு அவர்களுடைய ஆடை கீழாடை இருக்கிறது அல்லவா, கரண்டை காலுக்கு கீழே கட்ட வேண்டும் என்று அந்த மனிதர்கள் சொன்னார்கள். மக்கா காஃபிர்கள் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு வரும்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு நடந்து வருகிறார்கள். நடந்து வருகின்ற நேரத்திலே அவர்களின் கீழாடை இருக்கிறது அல்லவா, கரண்டை காலுக்கு கீழே வர வேண்டும் என்று அந்த மனிதர்கள் சொன்னார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என் வாழ்க்கையிலேயே என்னுடைய தோழர் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கீழாடை இது போன்று இருந்ததாக நான் பார்த்ததில்லை. அவர்களின் கீழாடை கரண்டைக்கு மேல் தான் இருந்தது. யார் கீழாடை கரண்டைக்கு கீழே அவர்கள் உடுத்துகிறார்களோ நரக நெருப்பின் ஜுவாலையை அவர்கள் சுவாசிப்பார்கள் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் மூலமாக ஒரு சுன்னத்தை நமக்கு பிரகடனப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு பேண்டே காலுக்கு கீழே தான், இன்னைக்கு போடக்கூடிய பேண்ட் கீழாடைகள் பூராவுமே காலுக்கு கீழே தான். இது ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு கரண்டை காலுக்கு கீழே தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சுன்னத்தின் மீது எவ்வளவு பிடிப்பாக எவ்வளவு உணர்வோடு இருந்தார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு சுன்னத்தை நீங்கள் பேணிவிட்டால் உங்களுக்கு சுவனம் நிச்சயம் என்பதை பெருமானார் வாக்களித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அவர்கள் தன்னிச்சையாக பேச மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் எப்பொழுதும் தன்னிச்சையாக பேச மாட்டார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது, அவர்கள் நினைப்பது, அவர்கள் இஷாரா செய்வது, அவர்கள் பார்ப்பது, அவர்கள் அனுமதி கொடுப்பது அனைத்துமே வஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் போருக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஈரானை வெற்றி கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போயிருக்கின்ற நேரத்திலே அங்கே பேச்சுவார்த்தைகள், போர்க்களத்திற்கு முன்னால் ஈரான் மக்களிடத்திலே பேச்சுவார்த்தைகளுக்காக வேண்டி ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேச்சுவார்த்தை அழைக்கப்பட்டார்கள். அங்கே வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு இடத்திலே சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களையும் சாப்பிட உட்கார வைத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் இருந்து ஒரு பருக்கை கீழே விழுந்தது. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே விழுந்த பருக்கையை எடுத்து போட்டு சாப்பிட்டதை பார்த்து கேவலமாக பேசினார்கள். எதிரிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசர்களும் அரச பிரமுகர்களும் கேவலமாக அவர்கள் நினைத்தார்கள். அதை சொன்னார்கள், இது கேவலமாக இருக்கிறது, இப்படி செய்யாதீர்கள், சபைக்கு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்ற விஷயத்தை ஹுதைபா ரலியல்லாஹு இடத்திலே சொன்ன பொழுது அத்துத்ரக்கும் சுன்னதி சொன்னார்கள், ஹபீபி லிஹாவுலாய் ஹுமகா என்று சொன்னார்கள். இந்த மடையர்களுக்கு முன்னால், எதிரிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரச மடையர்களுக்கு முன்னால் என் ஹபீபினுடைய சுன்னத்தை விட சொல்கிறீர்களா? ஒரு காலமும் விட மாட்டேன். ஒரு பருக்கை கீழே விழ
ஒரு சுன்னத்தை எவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே பெருமானாரை எதிர்க்கக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சுன்னத்தை முக்கியப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த சுன்னத் அவர்களின் சொர்க்கமாக இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சோதனைகள், நிறைய சோதனைகளை கொடுத்து அவர்களை கலீலாக ஆக்கிக் கொண்டான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுடைய தந்தை, அவர்களின் தந்தை, அவர்களின் வழியில் வந்தவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்ட எல்லா சோதனைகளிலும் முழு வெற்றி பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால என்ன செஞ்சான்? அவர்களின் ஞாபகமாக உலகம் முழுக்க, உலகம் அழியும் காலம் வரை குர்பானியையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒரு பாடமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த உம்மத்திற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அல்லாஹ் கொண்டிருந்த அன்பால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அன்பால் அவர்களுக்கு கிடைக்க ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் குர்பானியையும் ஹஜ்ஜையும் இந்த உலக மக்களுக்கு, மூமின்களுக்கு அதை கடமையாக ஆக்கிவிட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் கொண்டிருந்த அன்பால் அவர்களின் வாழ்க்கை முழுக்க சொர்க்கமாக ஆக்கிவிட்டார். அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மூமின் பின்பற்றி விட்டால் அவன் நரகம் அவனுக்கு ஆகாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அழுத்தமாக சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உலகத்திலே ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கைக்கு எந்த பாட்டையாக இருந்தாலும், எந்த வழியாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் அதிலே வழிகாட்டுதல் வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் வாழ்க்கையில் இருக்கிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் அளப்பெரும் அன்பை கொண்டிருந்ததின் காரணமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாயகமே, உங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை பின்பற்றியவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வே சொல்லுகிறான், நீ உங்களை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் என்னை பிரியப்பட்டவர்களாக, நான் அவர்களை பிரியப்பட்டவர்களாக நான் மாறிப் போவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டுமா? அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டுமா? அப்படி பிரியப்பட வேண்டும் என்றால் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை பிரியப்படுங்கள், என்னை பிரியப்படுங்கள், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அற்புதங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகள், நாயகத்தின் வாழ்க்கையின் நடைமுறைகளை நாம் முழுமையாக பின்பற்றி விட்டால் அல்லாஹ் நம் மீது பிரியப்படுவான், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள், அலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தல் குலஃபாய ராஷிதீன் மஹ்தியீன தமஸ்ஸகு பிஹா வஅது அலைஹா நவாஜிதா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது சுன்னத்தையும் நேர்வழி பெற்றவர்களின் சுன்னத்துகளையும் கலீஃபாக்களின் சுன்னத்துகளையும் நீங்கள் பின்பற்றுவதினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கடமையாகிவிட்டது, நிச்சயமாக நீங்கள் இப்படி பின்பற்றுவது கடமை என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சுன்னத்தை பின்பற்றுங்கள், என் குலஃபாக்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்துக்கு சில கடமைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு கடமைகள் இருக்கு, பெற்றோர்களுக்கு கடமைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு கடமைகள் இருக்கு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு பெருமானாரின் மீது என்ன கடமைகள் என்பதை பற்றி சிந்திப்போம். நாம் பெருமானாருக்கு என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாக பெருமானாரை நாம் ஈமான் கொள்ள வேண்டும்.
பெருமானாரை ஈமான் கொள்ளாதவர்கள் மூமின்கள் அல்ல. முதல் ஹதீஸை நான் சொன்னேன் உங்களுக்கு. முதல்ல சொல்லப்பட்ட ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும், நீங்கள் மூமினாக முடியாது, அத்தா அகூன அஹப்ப அலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் ரசூலை பிரியப்பட்டால் எந்த அளவு பிரியப்படுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக பிரசித்து சொல்லுகிறான். மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன் என்பதை பெருமானார் சொல்வதை அல்லாஹ்வும் சொல்லுகிறார். உயிரை விட நீங்கள் அவுலா பில் முஃமினீன் என்று சொல்லுகிறார். நாயகத்தை நீங்கள் உங்கள் உயிரை எப்படி நேசிப்பீர்களோ அதை விடவும் நீங்கள் ரசூலை நேசிக்க வேண்டும். உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, என் ரசூலின் மீது ஒரு கல் பட்டு விடக்கூடாது, என் ரசூலின் மீது ஒரு முள் பட்டு விடக்கூடாது, என் ரசூலின் மீது ஒரு சொல் பட்டு விடக்கூடாது என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அப்படி இல்லாதவர்கள் யாருமே மூமின்கள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், பெருமானாரின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் முதல்ல. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படணும். பெருமானாரின் சொல், செயல், அவர்களின் அபிப்பிராயங்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்டால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மய்யுதீர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ் என்று சொல்லுகிறான். யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டு விட்டார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்பதை அல்லாஹ்வே சொல்லுகிறார். வேற எந்த நபிக்கும் சொல்லவில்லை. எம்பெருமான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, நாயகத்தின் உத்தரவை கட்டுப்பட வேண்டும், நாயகத்தின் சொல்லை கட்டுப்பட வேண்டும், அவர்களின் செயல்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கடமையை சொல்லுவார்கள். மூன்றாவதாக பெருமானாரின் மீது கடமை, நாயகத்தின் மீது பிரியம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், பெருமானாரின் மீது அன்பு வைக்க வேண்டும், பெருமானாரை அன்பு வைக்க வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அன்பு வைத்து விட்டால் அல்லாஹ் நம் மீது அன்பு வைத்து விடுவான் என்று அல்லாஹ்வும் வசனத்திலே சொல்லுகிறார். நான்காவதாக சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமையை பற்றி, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், பெருமானாரின் சுன்னத்துக்கள், நபியின் வழிகளை தவறாது பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நாயகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான்காவது கடமை. ஐந்தாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்ட உடனே பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, மார்க்க சட்டப்படி ஷரியத்திலே சொல்லப்படுகிறது. ஷரியத்தில் மொத்தம் 130 ஃபர்துகள் இருக்கிறது. 130 ஃபர்துகள் நம் மீது கடமையாக இருக்கிறது. அதிலே ஒரு ஃபர்து இருக்கிறது, ஃபர்து கிஃபாயா என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வாழ்க்கையில் அவன் ஹயாத்திலே ஒரு முறையாவது அவன் பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லிவிட்டால் அவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர பெருமானார் ஷஃபாஅத் செய்கிறார்கள் என்பதை பெருமானாரே சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யோசித்து பாருங்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கின்ற பாசத்தையும் நேசத்தையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் பெருமானாரின் சுன்னத்துக்களை விடாமல் நாம் செய்து கொண்டிருப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடமைகளை, இந்த 5 கடமைகளையும் நாம் செய்ய வேண்டிய கடப்பாடிலே இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வழிமுறைகள், அவர்கள் வாழ்ந்து காட்டி போன எல்லா விதங்களையும் நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். இத்திபா சுன்னதி, என் சுன்னத்தை அப்படியே பின்பற்றுங்கள். சஹாபாக்கள் அப்படியே பின்பற்றுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை ஒட்டுமொத்தமாக சக முஸ்லிம்களின் வாழ்வியல் கோட்பாடாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அழுத்தமாகவும் சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, லக்கத் கான லக்கும், உங்கள் மீது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டு விட்டது. நீங்கள் பெருமானாரின் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னுதாரணங்கள், உங்களுக்கு ரோல் மாடல்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகிய முன்மாதிரி பெருமானாரின் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் சுன்னத்துக்களை பின்பற்றினால் தான் அல்லாஹ்விடத்திலே நமக்கு மரியாதை. நாம் நினைச்சுக்கிட்ட சுன்னத்துனா படுக்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வாகிய, பாத்ரூமுக்கு போகும்போது பாத்ரூம் போகக்கூடிய துவாக்களை ஓதுறது, பயணத்துக்கு போகும்போது பயணத்தினுடைய துவாக்களை ஓதுறது, அதே மாதிரி சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹி அலா பரக்கத்தில்லாஹ், இதுதான் ரசூலுடைய சுன்னத் என்பதாக நாம் நினைத்திருக்கிறோம். இதுவும் சுன்னத்து தான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கள் நிறைய இருக்கிறது. இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ அது சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வேற ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை செய்தால் பெருமானார் அமைதியாக இருந்தார்கள், ஆமோதித்தார்கள். அதையும் செய்வது சுன்னத்து. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களும் சுன்னத் என்று சொல்லப்படுகிறது. பெருமானாரின் நற்குணங்களும் ஒரு சுன்னத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்வார்கள், கௌலன் வ ஃபஅலன் வ தக்ரீரன் வ குல்கன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல், செயல், அவர்கள் அனுமதித்தது, அதனுடைய அவர்களின் குணங்கள், இவைகள் எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்கள் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த சுன்னத்தாக இருந்தாலும், எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும், நாயகத்தின் குணங்களில் உண்டான ஒவ்வொரு குணங்களும் பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களில் மூமின்களுக்கு மாதிரி இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். சொல்லை பின்பற்றுவது போலவே அவர்களின் குணங்களையும் பின்பற்ற வேண்டும். பெருமானாருக்கு நிறைய குணங்கள் இருக்கிறது. உலகத்தில் 360 குணங்கள் இருக்கிறது. பெருமானாருடைய சுன்னத்துக்கள் மொத்தம் எவ்வளவு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தா சர்ச் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் பதிவாகி இருக்கிறது 860 சுன்னத்துக்கள் இருக்கிறார். 860 சுன்னத்துக்கள். ஆனால் பெருமானாருடைய சுன்னத்துக்கள் 1000 மேல். அவர்களின் சுன்னத்துக்கள் 1000 மேல். பெருமானாரின் பார்வையில் சுன்னத், பெருமான் கேள்வியில் சுன்னத், அவர்களின் சொல்லில் சுன்னத் எல்லாம் இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிரித்தார்கள் அதிலும் சுன்னத் இருக்கிறது. பெருமானார் எப்படி மனம் கழித்தார்கள் அதிலும் சுன்னத் இருக்கிறது. பெருமானார் எப்படி சிறுநீர் கழித்தார்கள் அதிலும் சுன்னத் இருக்கிறது. எல்லாம் பெருமானாரின் சுன்னத்தான வழிநடை முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லாக்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு முன்மாதிரிகளாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த தரப்புக்கும் இது கொடுக்கப்படவில்லை. எந்த நபிமார்களும் எடுத்து பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சுன்னத்துகள் என்ற பட்டியலிலே நபிமார்களுக்கு நிறைய கொடுக்கப்படவில்லை. சில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய சுன்னத்துகள் என்ன? அவங்களுடைய சுன்னத்துகள் நெகம் வெட்டுவது, அவர்கள் அக்கள் முடிகளை எடுப்பது, சுன்னத்து செய்வது, விரதசேசனம் செய்வது, இது போன்ற சுன்னத்துகள் ஒரு 10 சுன்னத்துகள் தான் நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா தரப்புகளையும் சுன்னத். எதில் நாம் திரும்பி பார்த்தாலும் பெருமானாருடைய சுன்னத்தை விட்டு நாம் தூரமாக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைகளில் சொல்ல முடியாத, செய்ய முடியாத எல்லா விஷயங்களிலேயும் சுன்னத்துக்கள் பரவி இருக்கிறது. இது மூமின்களுக்கு மட்டுமல்ல, மூமின் அல்லாதவர்களுக்கும் இருக்கிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். வியாபாரிகளுக்கு பெருமானாருடைய சுன்னத்துக்கள் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு பெருமானாருடைய சுன்னத்துக்கள் இருக்கிறது. ஒரு ஆலிமுக்கு பெருமானாருடைய சுன்னத் இருக்கிறது. ஒரு சக மனிதர்களுக்கு பெருமானாருடைய சுன்னத்துக்கள் நிறைய இருக்கிறது. ஒரு தலைவராக வேண்டும் என்று சொன்னால் நிறைய சுன்னத்துக்கள் இருக்கிறது. பள்ளியின் தலைவராக வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நிறைய வழிமுறைகள் பெருமானார் சொல்லி சென்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா வகையிலும் முன்மாதிரி பெருமானார் மட்டும்தான். இந்த உலகத்தில் அவர்களை மிஞ்சி யாரும் இருக்க முடியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்களை பார்க்கின்ற நேரத்திலே
நெகம் வெட்டுவதில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகம் வெட்டுவதிலிருந்து தொடங்கி ஆட்சி நடத்துவதும் வரையிலே முன்மாதிரி என்பது பெருமானாரிடத்தில் முற்றிலுமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை மரணிக்கும் வரையிலேயும் என்னென்ன சுன்னத்துகள் இருக்கிறதோ அனைத்தும் பெருமானாருடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் பின்பற்றினால் நமக்கு சுகனம் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை சுருக்கமாக சொல்ல போனால் மூமின்களுக்கு 2 வழிகாட்டிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மூமின்களுக்கு 2 வழிகாட்டிகள். மூமின்களுக்கு 2 வழிகாட்டிகள். ஒன்று அல் குர்ஆன். முதலாவது வழிகாட்டி அல் குர்ஆன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு விளங்கும், சில விஷயங்கள் விளங்காது. சில பேர் சொல்வார்கள், அகுலும் குர்ஆன் என்று இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை மட்டும் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று பேசுகிறார்கள் அல்லவா? அவர்கள் குர்ஆனை எடுத்தால் 5 நேரம் தொழுவதற்கு ஆதாரம் இல்லை. 5 நேர தொழுகைக்கு குர்ஆனிலே ஆதாரம் இல்லை. சுபஹ் தொழுகை 2 ரக்காத்து ஃபர்து, லஹர் தொழுகை 4 ரக்காத்து ஃபர்து இல்லை. குர்ஆனிலே ஆதாரம் இல்லை. எதிலிருந்து எடுக்கப்படுகிறது? குர்ஆனின் மறுபிறவிதான். ஹுலுகுஹு அல் குர்ஆன் என்று சொன்னார்கள் அல்லவா ஆயிஷா நாயகி அவர்கள். ஆயிஷா நாயகியிடத்தில் கேட்கப்படுகிறது, ரசூலினுடைய குணம் எப்படி என்று கேட்கப்பட்டதற்கு வட்டுருக்கமாக அழகான ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், ஹுலுகுஹு அல் குர்ஆன் என்று சொன்னார்கள். நாயகத்தினுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். அப்ப அந்த குர்ஆனுக்கு விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு வழிகாட்டி நமக்கு வேண்டும். குர்ஆனை நாம் படிப்பதற்கு நமக்கு ஆசிரியர் வேண்டும். அந்த ஆசிரியர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறு உருவமாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு மறு உருவம் தான் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல வருவாங்க, கடைசியில போவாங்க. நான் ஒரு கூட்டத்துக்கு வர்றோம்னு வச்சுக்கங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அல்லது ஜும்மான்னு சொல்லுங்க. ஜும்மாவுக்கு அதிகமா எல்லாரும் முன்னாடி யாருமே வரதில்லை. பெருமானார் அதனாலதான் முன்னாடி வந்தா ஒட்டகம் அறுத்து கொடுத்த குர்பானி நன்மை, 2வது வந்தா ஆடு, 3வது வந்தா கோழி, இப்படி அப்படியே குறைச்சிட்டே வருவாங்க. எவ்வளவு ஆர்வத்தை உண்டாக்கியும் இன்னைக்கு சும்மாவுக்கு எல்லாமே கடைசியா வருவாங்க, முதல்ல வெளியே போயிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வந்தால் முதலில் வருவார்கள். சபை முடிந்ததற்கு பின்னால் துஆ செய்துவிட்டு கடைசியாக போவார்கள். இது சபையின் ஒழுக்கம் என்பதை பெருமானார் இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் பேசினால் நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. இன்னைக்கு சமூகம் நல்லதை மட்டும் பேசுறது இல்லை, அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறது. 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா 5வது ஒரு நபரை பத்தி பேசுவோம். இந்த 4 பேர்ல ஒருத்தர் போனார்னா யார் போனாரோ அவரை பத்தி இந்த 3 பேர் பேசுவாங்க. அடுத்தவர் எழுந்திருச்சு போனார்னா அந்த போனவரை பத்தி இந்த 2 பேர் பேசுவாங்க. இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் நிறைந்து போயிருக்கிறது. இந்த சமூகம் நரகத்திற்கு போவது ரீபத்து பேசுவதால் போகிறார்கள் என்பதை பெருமானார் பல இடங்களிலே சொல்வார்கள். புறம் பேசக்கூடியவர்கள், ரீபத்து பேசக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் சுவனத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஹதீஸ்ல. இதுவும் பெருமானாருடைய சுன்னத்துகளில் உண்டான. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது தப்பா பேசினா கூட பெருமானார் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜனாசா போகுது, இந்த ஜனாசா யாருன்னு தெரியல பெருமானாருக்கு. கேட்ட உடனே ஒருத்தர் சொன்னார், அவரு முனாஃபிக்ங்கன்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவர் உள்ளத்தில் இருக்கிற ஈமான் உங்களுக்கு தெரியாது. அவர் முனாஃபிக்கின் அவருடைய செயலை பார்த்து சொல்றீங்க, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு காஃபிரை பார்த்து கூட நீங்கள் காஃபிர் என்று சொல்ல வேண்டாம் என்று பெருமானார் கண்டித்து இருக்கிறார்கள். இதுவும் ரசூலுடைய சுன்னத்துக்கு உள்ளான. யோசித்து பாருங்கள், பெருமானாரின் சுன்னத்துக்கள்
வழிநெடுக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. உதாரணமா சொல்லணும்னா உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப வெட்கப்படுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு வெட்கப்படுவாங்கன்னா அவங்களுடைய இரண்டை கால் கூட வெளியே தெரியாதான். உட்கார்ந்தாங்கன்னா மறைச்சுக்குவாங்க. நடக்கும்போது தெரியும். அவங்க உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா இரண்டை காலும் உள்ளங்கால் எல்லாத்தையும் மறைச்சு உட்காந்துக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இரண்டை கால் தெரிஞ்சிச்சு. பெருமானார் இரண்டை கால் தெரியல, உட்கார்ந்து சஹாபாக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள வந்த உடனே என்ன செஞ்சாங்க? இரண்டை கால் மூடிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு கால போடுறீங்க? உஸ்மான் வர்றாரு, அவர் ரொம்ப வெட்கப்படுவாரு, அவர் வெட்கப்படுவார் என்று தன்னை நினைக்காமல் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு பெருமானார் மதிப்பளித்தார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நாம் பார்த்தோம் சொன்னா அவர்களின் நடைமுறைகள் நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அபூஜஹிலை பார்த்து நாம் பெருமானாருக்கு எதிரி என்பதாக நினைத்திருக்கிறோம். பெருமானாரின் பரம விரோதி அபூஜஹில், அவரின் மகன் இக்ரிமா, அவன் மகன் அபூஜஹிலுடைய மகன் இக்ரிமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னால் இக்ரிமா இதற்கு பின்னால் மக்காவில் இருக்க முடியாது என்று முடிவு செய்துவிட்டு அவர் யமன் நாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சார் பயந்துகிட்டு. அப்ப இக்ரிமாவுடைய மனைவி நபியை ஈமான் கொண்டவர்களாக இருந்தாங்க, மூமினா இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? புடிச்சிட்டு வந்துட்டாங்க. கப்பல்ல ஏறுறதுக்கு போனவரை புடிச்சிட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாயகமே என்னுடைய கணவர் அவரு ஃபத்ஹு மக்கா வெற்றி பெற்றதனால இக்ரிமா தப்பிச்சு போலான்னு பார்க்கறாரு, அவரை நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அவர் காஃபிர், ஈமான் ஆகல, மூமின் ஆகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவரை வர சொல்லுங்க என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள்கிட்ட கூட பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் பாருங்க. வாங்கன்னு வரவழைச்சு அவங்க தோள் புறத்தில் இருந்த துண்டை எடுத்து விரிச்சு உட்காருங்கன்னாங்க. ஒரு குலத்தின் தலைவரின் மகன் நீங்க, ஒரு குலத்தின் தலைவரின் மகன் நீங்க, உங்கள் குலத்திற்கு நான் மரியாதை செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே எதிர்த்து தனக்கே எதிரியாக இருந்த ஒரு மகனை, அவரின் மகனை வரவேற்று துண்டு விரித்து உட்கார வச்சாங்க. இன்னைக்கு நம்ம அண்ணன் சண்டை போட்டு போயிட்டா அவர் மொத்தத்திலே நான் ஒழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உன் தீதார் எனக்கு வேண்டாம், என் தீதார் உனக்கு வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிரி, பரம விரோதி, எப்பொழுது பெருமானாரை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த அந்த அபூஜஹிலுடைய மகன் இக்ரிமா தனக்கு அடைக்கலம் வேண்டும் என்று கேட்கின்ற அவரின் மனைவியின் மூலமாக பெருமானார் அவரை வரவேற்று சபையிலே உட்கார வைத்து தன் துண்டை விரித்து அதன் மீது கம்பளம் விரித்து உட்கார வைத்து விட்டார்கள். இதை பார்த்து விட்டு அவர் இக்ரிமா கேட்டார்களாம், என் மீது உங்களுக்கு கோபம் இல்லையா என்று கேட்டாராம். பெருமானார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் இல்லையா? உங்கள் சொந்தங்களை நிறைய பேரை நான் கொண்டு குவித்துட்டேன், உங்கள் சொந்தங்களை நிறைய பேரை கொண்டுட்டேனே, எங்களை உங்களுக்கு எப்படி இருக்க வந்தது? எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் உடனே கையை பிடிச்சு கழிப்பா சொன்னார். நாயகத்தின் நடைமுறைதான், இந்த சமூகத்தின் நடைமுறைதான், பெருமானாரின் நடைமுறைகள் அனைத்தும் தான் சுவனத்தின் போய் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரிதான் காஃப் இப்னு ஜுஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காஃபிர்கள் சஹாபாக்களை துரத்தி அடிப்பார். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு இன்னல்கள் கொடுக்க முடியுமோ மாடலா இன்னல்கள் கொடுப்பாரு. ஒரு நாள் அவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? வேஷம் போட்டுட்டு வந்தாரு. வேற வேஷம் போட்டு ஒரு முஸ்லீம் மாதிரி இருந்தார். அவர் காஃபிர், முஸ்லீம் மாதிரி தொப்பி போட்டு அவா போட்டு நேரா ரசூலுடைய முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார். நாயகமே, காஃப் இப்னு ஜுஹைரா உங்க முன்னாடி இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டார். ஏன் தெரியுமா? நிறைய முஃமின்களை கொன்றவர், நிறைய இஸ்லாத்திற்கு இன்னல் கொடுத்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியவர். இப்படி ஒரு காஃபிர் உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்தா உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்டாராம். மன்னிப்பீங்களா நீங்கன்னு கேட்டாராம். மன்னிப்பு என்பது என் ரப்புக்கும் எனக்கும் மிக பிடித்தமானது, அதனால் நான் மன்னிப்பேன் என்று சொன்னார்கள். உடனே ஆடையெல்லாம் இருந்தார். நான் தான் டாக்டர், நாமளா இருந்தா என்ன செய்வோம்?
ஓ இப்படி ஒரு உள்ளம் உண்டே என்று நாம் நினைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து ஒரு எதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வந்து நின்று என்னை மன்னிப்பையா என்று கேட்டதற்கு பெருமானார் மன்னிப்பேன், மன்னிப்பு தான் எனக்கு பிடிக்கும், என் ரப்புக்கும் பிடிக்கும் என்று மன்னித்து வாழ்ந்தார்கள் அல்லவா? இது நபிகளாரின் சுன்னத். வாழ்க்கையில் நாம் பெற்றோர்களை மன்னித்து பழக வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னித்து பழக வேண்டும், மனைவியை கணவன் மன்னித்து பழக வேண்டும். இது மன்னிப்பு சகோதரன் சகோதரிகளுக்கு மத்தியிலே மன்னித்து பழகினால் நிச்சயமாக சுவனத்திற்கு வழி அதுதான் என்பதை பெருமானார் காட்டி சென்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அபூ சுஃபியான் பெருமானாரின் எதிரி. ஈமான் கொள்வதற்கு முன்னால், அவர் ஈமான் கொண்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் காபாவில் நுழைகிறார்களோ அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும், யார் அபூ சுஃபியான் வீட்டில் நுழைகிறார்களோ அவர்களுக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் தன் எதிரியாக இருந்தாலும் அவர் ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் அல்லாஹ்விற்கு சொந்தமானவராக, ரசூலின் சுன்னத்தை பின்பற்றியவராக, சொந்தத்திற்கு சொந்தமானவராக இருப்பதால் காபாவிற்கு ஒப்பிட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நாயகம் இல்லை என்று சொல்லாத நாயகம் அவர்கள். எங்கே கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதை மட்டும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லும் மனம் பெருமானாருக்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யாராவது தேவை என்று கேட்டாங்கன்னா அவர் கேட்டதுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒரு கிராமவாசி வந்தாரு. அவர் வரும்போதே நினைச்சுக்கிட்டு வந்தாரு, ஒரு 4 ஆடு கொடுத்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் கோடீஸ்வரன் லட்சாதிபதியா. பெருமானார் 2 நேரம் சாப்பிட்டா 3ஆவது நேரம் பட்டி. தொடர்ந்து ஒரு வாரம் அவர்கள் சாப்பிடாமல் இருப்பார்கள். தொடர்ந்து 3 நேரங்கள் 3 நாட்கள் சாப்பிடாமல் இருப்பது பெருமானாருடைய வழமை. எப்பொழுது பார்த்தாலும் நோன்பு வைத்தவர்களாகவே வழமையாக இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நினைச்சிட்டு வந்தாரு, இந்த சஹாபி நினைச்சு அந்த என்ன செஞ்சு நினைச்சிட்டு வந்தாரு, ஏதோ ஒரு 4 ஆடு கொடுத்தாங்கன்னா 4 ஆடு கொடுத்தா அதை வச்சு நம்மளுடைய ஃபியூச்சரை சரி பண்ணிக்கலாம், வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டே வந்து இங்க ரசூலை பார்த்தா எதுவுமே இல்லை. நாயகமே எனக்கு எதுவும் கிடைக்கல, 4 ஆடு கேட்கறதுக்கு உங்க மனசுல வரல, வாயில வரல, மனசுல இருக்கு. அவர் என்ன செஞ்ச, நாயகமே ஏதாவது உதவி செய்யுங்க நாயகமே கேட்டார். பெருமானார் பால் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ஒரு கணவாய்க்கு இடையில 4000 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த அரைச்சை எடுத்துட்டு போனாங்க. நாயகமே எனக்கு தேவை நாளுதான், நாயகமே எனக்கு தேவை நாளுதான், 4000 கொடுக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் நீங்க எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். நாம இப்போ எத்தனை பேர் பிச்சைக்காரர்கள் அப்பப்பா விரட்டி அடிச்சிருமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு கிராமவாசி வந்தாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி வந்தாரு. போர்க்களத்துல வந்த கனிமத்து பொருட்கள் எல்லாம் நிறைய வந்து குமிஞ்சிருக்கு. கனிமத்து பொருட்கள் வந்தால், கனிமத்து பொருள்னா போர்க்களத்துல போர் நடக்கும் பொழுது எதிரிகள் தோற்க போகிறார் என்பதற்காக எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. கவசங்கள், குதிரைகள், என்ன கிடக்குதோ நகை அணிகலன்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டு ஓடிடுவாங்க. உயிர் போனா உயிர் கிடைத்தா போகும், தப்பித்தால் போகும் என்று ஓடி போடுவாங்க. அப்படி கிடைக்கப்பட்ட கனிமத்து பொருட்கள் நிறைய குமிழிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிராமவாசி வந்தாரு, கிராமவாசிகள் பேசினாலே எப்பவுமே ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்ப இருக்கிற கிராமவாசிகள் அப்படித்தான். அன்னைக்கு ஆட்டரவைகள் பொறுத்தவரையுமே மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. இப்பயும் அப்படித்தான் இருக்கிறாங்க. பதுக்கள் என்று சொல்வார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எனக்கு வர வேண்டியது கொடுத்துரு, கனிமத்து பொருள் இருந்து வர வேண்டியது கொடுத்துருவோம். அப்பா விட்டு சொத்து இல்ல, உன் பாட்டு விட்டு சொத்து இல்லை, இது அது என்ன சொத்து, இது பொது சொத்து, அது பைத்துல் மால், அதுல இருந்து எனக்கு கொடு என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேச உடனே உமர் எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க. நாயகமே நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க, அவரை வெளியே கொண்டு போய் கழுத்தை மட்டும் எடுத்துருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேலன்ஸ் பண்றாங்க பாருங்க.
அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு தேவையான பொருள் கொடுத்தாங்க. இவ்வளவுதான் தருவீங்க நீ, எனக்கு தெரியாது, எனக்கு பத்தாது, சண்டைக்கு நிற்கிறார் அவரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிட்டு போய் அந்த கஜானாவை கொண்டு போய் நிக்க வச்சு, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போமாட்டாங்க. உனக்கு தேவை எவ்வளவு இருக்கிறதோ எடுத்து செல் என்று சொன்னார்கள். இல்லை என்று சொல்லாத பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசி சொன்னாலும் புரியல, நீ எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. எடுத்த உடனே சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளியே போனா சஹாபாக்கள் உன் மேல கோபமா இருக்கிறாங்க, நீ ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போ, உங்க தலைவர் நல்லவர்னு சொல்லிட்டு போவாங்க, கூல் ஆயிடுவாங்க. அதே சொல்லி கொடுத்தாங்க. நீ வெளியே போகும்போது உன்னை அடிச்சிருவாங்க அவங்க, அதனால நீ அங்க தப்பிக்கணும்னா இந்த வார்த்தையை சொல்லு, உங்க தலைவரு ரொம்ப சூப்பர் நல்லவர்னு சொல்லிட்டு போ. அவர் வெளியே வந்தாரு, உங்கள் தலைவரை போன்று வர முடியாது, உங்கள் தலைவரை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன், எனக்கு தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார் ஒரு நல்ல தலைவர் என்று சொல்லி வெளியிட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள், அவர்களின் சொல்கள், அவர்களின் செயல்கள், அவர்களின் அனுகுணங்கள், அனுமதிக்கப்பட்டவைகள் அனைத்துமே சுன்னத்தானவைகள். இந்த சுன்னத்தான விஷயங்களிலே நாம் சரிவர நாம் நடக்க வேண்டும். எச்சில் துப்புவதில் கூட சுன்னத்து இருக்கு. எச்சில் துப்புவதில் கூட வலது பக்கம் துப்ப கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்க வலது பக்கம் துப்புவது தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதுவே நீங்கள் இடது பக்கம் துப்பும் போது காமத்துள்ளா இருந்தா துப்பாதீங்க. இதெல்லாம் ஒழுக்குங்க. இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பெருமானாரின் சுன்னத்துகள். இந்த சின்ன சுன்னத்தை செய்தால் கூட சொர்க்கம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சின்ன சுன்னத்தை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிச்சறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனைகளை பெருமானார் பிரியப்படுவார்கள். பூனை வளர்க்கறத பிரியப்படுவாங்க. அதனால தான் மக்காவுல மதீனாவுல இன்னைக்கு பூனையா சுத்திட்டு இருக்குது. நிறைய முஸ்லிம் வீடுகள் எல்லாம் பூனை வளர்க்கறதுக்கு காரணமே பெருமானார் பிரியப்பட்டார்கள். பூனை வளர்ப்பது பெருமானாரின் சுன்னத்தில் ஒன்று. நாயை வளர்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயை வளர்த்தால் ரஹ்மத்தின் மலக்குகள் வரமாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை ஒரு பெண், ஒரு விபச்சார பெண், பசித்திருக்கக்கூடிய நாய் அதற்கு தண்ணீர் கொடுத்தால் அவர் சோளத்துக்கு போனார். பூனைக்கு ஒரு பெண் பசித்த பூனையை உணவு கொடுக்காமல் அந்த பெண் சாகடித்ததால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, நாயகத்தின் அசைவுகளையும் அவர்களின் சொல்களையும் செயல்களையும் முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல வாக்கியசாலிகளாக அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்களில் நாம் காபாவுக்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய வாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் கனவிலும் நினைவிலும் நபிகளாரை கண்டுகளித்து அவர்களுக்கு ஜியாரத்து செய்யக்கூடிய வாக்கியசாலிகளாகவும், சலாமை சொல்லி பெருமானாரின் பதில் சலாமை பெறக்கூடிய வாக்கியசாலிகளாகவும் வாழும் காலங்கள் எல்லாம் கலிமாவோடு வாழ்ந்து, கலிமாவோடு நடந்து, கலிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் மீண்டும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுரு தாவானா வனியல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.